அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கு நம்ம போடுறோம். காரணம் என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிற, அதாவது டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பிரிப்பாங்க. ஈக்விட்டிக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்கிறது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்து டிகேவோட இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷன், ஏடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன் இருக்கும். ஐடிஎம் ஆப்ஷனில் இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஏடிஎம்ல இருக்கிறதுலே அதிகமான எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஓடிஎம்ல எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த தீட்டா வேல்யூ அப்படிங்கிறது, அதாவது டிகேங்கிறது தேவையில்லை. ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ்லேயே ரொம்ப முக்கியமானது இந்த டிகே தான். இதை எளிமையாக நாம் எப்படி பார்க்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான காணொலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது நம்மளுடைய விஷன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். நம்மளுடைய விஷன் என்னென்னா எக்ஸ்பைரி ஸ்டார்டிங், எக்ஸ்பைரி எண்டு. இந்த எக்ஸ்பைரி ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸ்பைரி எண்டுக்குள்ள இந்த ஏடிஎம், அதாவது இந்த டிகே வேல்யூ எப்படி வந்து டிகே ஆகி நமக்கு 0 ஆகுது, இதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அருணாச்சலம் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு 30 நாளில் 30 கோடியை செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். அப்போது இவர் செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரகுவரன் அவர் என்ன பண்ணுவார், இவர் பண்ணுற செலவையெல்லாம் வருமானமாக மாற்றுவார். அவர் என்ன வருமானமாக மாற்றினாலும் ரஜினி அவர்களுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் என்ன அப்படின்னா கம்பல்சரி அந்த அமௌண்ட்டை செலவழிச்சே ஆகணும். அது போல தான் இங்கே ஏடிஎம் அப்படின்ட்டு ஒரு தீட்டா வேல்யூ, அதாவது டிகேக்கு உண்டான ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த வேல்யூ எக்ஸ்பைரியில் கம்பல்சரி 0 ஆகணும். அப்போ யார் ஏடிஎம்மாக இருக்கிறாங்களோ எக்ஸ்பைரியில் அவங்க 0 ஆகணும். எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அது 0 ஆகணும். அதுதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த 0, அந்த டிகே ஆகுது பார்த்தீங்களா. இப்போ எளிமையாக அருணாச்சலம் திரைப்படத்தில் என்ன 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணால் ஒரு நாளைக்கு 1 கோடி செலவு பண்ணாலே 30 நாளைக்கு 30 கோடி செலவாயிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த படத்துலையும் அதுதான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் அவர் வருமானமாக மாற்றும் போது எக்ஸ்ட்ராவாக அவங்க செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும். அதுபோல் இங்கே ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் எப்படி டிக்ரீஸ் ஆகுது, எப்படி அப்ரிசியேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரணும். இதை எக்ஸாம்பிளாக நம்ம வந்துட்டு ஏப்ரல் 13 முடிவுற கான்ட்ராக்டை நம்ம பேஸ் பண்ணி, அதாவது வீக்லி கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி இந்த டேட்டாவை நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 2300 கால் புட் வந்து நமக்கு 7ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷாக அடுத்த கான்ட்ராக்டுக்கு ஏப்ரல் 13 ஸ்டார்டிங் சொல்லலாம். அப்போ அதோட டேட்டாவில் பாருங்கள், காலோடைய ப்ரைஸ் 342, புட்டோட ப்ரைஸ் 330. அப்போ இதை 336 இதை ஆவரேஜ் பண்ணி, காலுக்கும் புட்டுக்கு உண்டான ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணி நம்ம 336 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கொண்டு போகிறனாலும் கொண்டு போய்க்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்போ 7ஆம் தேதிக்கும் 8ஆம் தேதிக்கும் உண்டான டேட்டாவை நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, 7ஆம் தேதி நமக்கு க்ளோசிங் ப்ரைஸை நான் செட்டில்மெண்ட் ப்ரைஸை எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் 342, 329. 8ஆம் தேதி முடிவுற்றிருக்கிற ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நமக்கு 209, 215. இதில் ஃபியூச்சர் எங்கே இருக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்குக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் நடக்குது. இப்போ இது மந்த்லி ஃபியூச்சர் கிடையாது, வீக்லி ஃபியூச்சர். அப்போ நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு சொல்லுவோம். இது நம்ம செயற்கையாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஏடிஎம் மீட்டிங்கில் கால் புட்டோட ப்ரைஸ் எங்கெல்லாம் சேம் ஆகுதோ அந்த இடத்துல தான் ஃபியூச்சர் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர். அப்போது 2300 நமக்கு கால் புட் நமக்கு வந்துட்டு மீட் ஆகிருக்கு. அதே மாதிரி 24,000 கால் புட்டில், அப்போது எந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் சரி அந்த ப்ரைஸ் வந்து கால் ஈக்குவல் டு புட் நடந்தே ஆகணும். அந்த ப்ரைஸ் எங்கே சேம் ப்ரைஸாக இருக்காங்களோ அதைத்தான் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ, அதாவது எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போது 24,000 கால் புட்டில் பார்த்தீங்கன்னா 209, 215. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா 212 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம 7ஆம் தேதி டு 8ஆம் தேதியோட டேட்டாவில் இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நமக்கு 126 ரூபாய், அதாவது 342 215 மாறி இருக்கு.
புட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 329 209 மாதிரி இருக்குது. அது 120 ரூபாய் கம்மியாயிருக்கு. பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% அந்த ப்ரீமியம் டிகே ஆயிருக்கு. இதை தான் நம்ம வந்துட்டு டிகே. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து அடுத்த நாளோட ப்ரீமியம் எவ்வளவு டிகே ஆகுதுங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இது என்ன ஆகும்னா எக்ஸ்பைரி அப்போ இது கண்டிப்பாக ஜீரோவாக மாறணும். இதுதான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. இது அடுத்த டேட்டா பாருங்க. நம்ம 8ஆம் தேதி டு 9ஆம் தேதி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதை லைவ் மார்க்கெட்டில் இது முடிஞ்சு போன டேட்டாவை பார்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம். லைவ் மார்க்கெட்லையும் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். அதற்குண்டானது பாருங்க. இது 8ஆம் தேதி 9:51 இந்த டேட்டாவை நம்ம எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 23,950. அப்போ முந்தின நாள் வந்து 23,100. அப்போ என்ன ஆகுது, நமக்கு நல்ல ஒரு கேப் அப் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா மார்க்கெட் 23,950. அப்போ 23,100 இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 340 ரூபா 335 ரூபா இருந்த ப்ரீமியம் இப்போ மார்க்கெட்டில் உடனடியாக 229 229 நடந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டில் இதை வந்து ஒரு காமா பிளாஸ்ட் கொண்டு போவாங்க. இதை நம்ம எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு புரியிருக்காங்க மட்டும் சொல்கிறேன். இது ஒரு தனி டாப்பிக்காகவே நம்ம பார்க்கலாம். அப்போது கேப் அப் நடந்திருக்கு. கேப் அப் நடந்திருக்கும் போது கால் செல்லருக்கு 335 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 229 தான் இருக்குது. அதே புட் செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. 335 ரூபா இருக்க வேண்டிய ப்ரீமியம் நமக்கு 229 தான் இருக்குது. அப்போ இதில் அந்த கால் செல்லர் புட் செல்லர் என்ன மாற முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு டிகே நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. 9:59 இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் காமன் ஏடிஎம் 335 இருக்குது. இப்போது ஏடிஎம் மீட் 245. இதை வந்து நான் டேட்டாஸ் கொஞ்சம் முன்னாடியே எடுத்தது எக்ஸ்பிளேஷன். அப்போ 90 ரூபாய் டிகே ஆயிருக்கு. சந்தை கேப் அப் நடைபெற்றுள்ளது. கால் செல்லர் பயப்பட வேண்டும். 335 ரூபாய் இருக்கும்னு பயத்தில் அவங்களுக்கு என்ன இருக்குது, 245 ரூபா தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, லாஸ் அவங்களுக்கு மினிமைஸ் ஆகிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க யோசிப்பாங்க. இதே புட் செல்லருக்கு அதிக லாபத்தை பார்த்திருப்பார்கள். ஏன்னா 335 ரூபா தான் இருக்க வேண்டிய ப்ரீமியம் நமக்கு 240 மாறுது அப்படின்னா. ஏன்னா நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பதிவு பண்ணும்போது 245. அப்போ டிகே நடைபெற்றாலும் சந்தை ஸ்பீட் மூமெண்டம் குறையலாம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் எல்லாம் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தது. இது 9:51 நமக்கு 229 229. இந்த இடத்துல அங்கேயும் நமக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். என்னன்னா கால் வந்து ஹை கட் பண்ணாமல் புட்டு மட்டும் லோ கட் பண்ணி அப்போ அந்த 229 229 மீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. என்னன்னா புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை மட்டும் இறக்கி மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படிங்கிற தகவல் இங்கே நமக்கு கிடைக்கிது. இருந்தாலும் அந்த டிகேவை நம்ம எளிமையாக இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். சேம் ஸ்ட்ரைக்கெல்லாம் எங்கே மீட் ஆகுறாங்களோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை வந்துட்டு அப்படியே குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதை எளிதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது 8ஆம் தேதி டு 9ஆம் தேதி. 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 215 209 212 நம்ம காமன் ஏடிஎம்மாக பிரிச்சுக்குவோம். அதை ஆவரேஜ் பண்ணி இங்கே 196 192 194 எடுத்துக்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபாய் 18 ரூபாய் நமக்கு டிகே ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிது. அப்போது முந்தினத்து நாள் வந்துட்டு நமக்கு என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 30% டிகே ஆனது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 to 15% தான் டிகே ஆயிருக்கு. இதை லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதிக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட். இது காலையில் 9:16 எடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 23,850 கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணியிருக்காங்கன்னா 197 ரூபாய்க்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அருணாச்சலம் திரைப்படத்தில் ரஜினி அவர்களோட ஸ்டைல் மாதிரி அவருக்கு என்ன செலவு தானே பண்ணணும், அப்போ டிகே ஆயிருக்கு. ஆனால் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நமக்கு அப்படியே ரகுவரன் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரஜினி அவர்கள் பண்ண செலவை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருமானமாக மாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ண, ஏன்னா அவங்க செலவழிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10:30 அதே 23,850 கால் புட் பாருங்க 208 ரூபாய் 209 ரூபாய். அப்போ 197 ரூபாய்க்கு மீட் பண்ணவங்க இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தியாக மீட் பண்ணுறாங்க. அப்போது இந்த 9:16 பாருங்கள் ஸ்மார்ட்டோட விலை எங்கே இருக்குது, ஸ்பாட் 23,840, ஃபியூச்சர் வந்து 850 அப்படின்னா 10 ரூபாய் ப்ரீமியத்தில் இருக்குது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும். இங்கே நான் மந்த்லி ஃபியூச்சரை சொல்லலைங்க, வீக்லி ஃபியூச்சரை நான் சொல்கிறேன். இதே 10:30 10:29 டைம் அல்ல 23,850 பார்த்தீங்க அப்படின்னா 208 ரூபா 209 ரூபா ப்ரீமியம் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 16 மாறி இருக்கு. ஸ்பாட் 23,834.
அப்போ இந்த இடத்துல ஃபியூச்சர் இருக்கிறது 850. அடுத்த இதை வந்து பார்த்தீங்கன்னா 12/14க்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட். அப்போ பார்த்தீங்கன்னா 23,900 கால் புட் வந்து சேம் ஆயிருக்கு. அப்போது ஃபியூச்சர் வந்துட்டு நமக்கு 23,900 இருக்குது, அதாவது வீக்லி கான்ட்ராக்ட். ஸ்பாட் வந்து 23,881 இருக்குது. இது 196 ரூபாய்க்கு மீட் ஆயிருக்கு. அப்போ என்னாச்சு, அந்த மீட்டிங் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிடைக்குது. அடுத்தது நமக்கு 9ஆம் தேதி டு 10ஆம் தேதி. அப்போது 196 ரூபாய் இருந்த மீட்டிங் பாயிண்ட் க்ளோசிங்கில் 10ஆம் தேதியோட க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 140 ரூபாயாக மாட்டியிருக்கு, அதாவது 140 ரூபாயா மாறி இருக்கு. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 50 ரூபாய் டிகே ஆகிருக்கு. அப்போ முந்தின இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23,800 கால் புட் மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்தது, அடுத்து 24,050. அப்போ மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23,800லேருந்து ஒரு 250 புள்ளிகள் மேலே போய் முடிஞ்சிருக்கு. இதைத்தான் நம்ம வந்துட்டு இந்த ஏடிஎம் டிகே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 27% நமக்கு முந்தின டிகேலேருந்து இப்போ நமக்கு நடந்த டிகேவை காமிக்குது. அடுத்தது 10ஆம் தேதி பாருங்க, நமக்கு 23,999 ஸ்பாட் இருந்திருக்கு. ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 155 150. அதாவது இது லைவ் மார்க்கெட்டில் நம்ம எடுத்த டேட்டா. அப்போது நமக்கு முந்தின நாள் 195 இருந்தது, நமக்கு என்ன இருக்குது 155. அப்போ 40 பாயிண்ட் டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்காக தான் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம எடுத்து பார்க்கறது. 10ஆம் தேதி டு 13ஆம் தேதி, இந்த 13ஆம் தேதி தான் வீக்லி எக்ஸ்பெரி. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 142 ரூபாயே இருந்தது, நமக்கு எக்ஸ்பெரி வந்து 0 ஆகணும். அது எல்டிபி ப்ரைஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், நமக்கு அன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பன் கிடச்சிருக்கு. 24,050லேருந்து மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனதுமே இது 9/17க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். 23,600 கால் புட் நமக்கு 90 ரூபாய்க்கு, அதாவது 140 ரூபாய் இருந்தவங்க 90 ரூபாயை மாறி இருக்காங்களா. அடுத்து 9/41க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், அதே 23,600 என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணியிருக்காங்கன்னா 79.78. இப்போது முந்தினத்தில் 90 ரூபாய் இருந்தவங்க இங்கே என்ன ஆகுதுன்னா நமக்கு 11 ரூபா டிகே ஆகிருக்கு முந்தினத்து டிகே விட. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10/26க்கு மார்க்கெட் 23,700 இருக்காங்க, இங்கே 72 ரூபாய் மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அடுத்தது 12 மணிக்கு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் படி 23,800 இந்த மீட்டிங் பாயிண்ட் 60 இருந்திருக்கு. அதாவது காலையில் 9:17க்கு எடுக்கும்போது 90 ரூபாயாக இருந்தது, 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபாயாக மாறுது. அப்போ என்ன ஆகுது, இதுதான் டிகே. இந்த மீட்டிங் பாயிண்ட்டை நீங்கள் பார்க்க தான் எவ்வளோ ப்ரீமியம் டிகே ஆகுதுன்னு எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எக்ஸ்பைரியில் யார் ஏடிஎம்மாக இருக்காங்களோ அவங்க 0 ஆகணும். இதுதான் பாருங்கள் ஃபுல் டேட்டாஸ். இது நம்ம 7ஆம் தேதி இருந்த டேட்டா 340, அதிலிருந்து அடுத்தது 209. ஆனால் ஸ்ட்ரைக் வந்து மாறி இருக்கு. அப்போ 23,100லேருந்து 24,000 போயிருக்காங்க. அடுத்தது 23,800, அப்போ என்ன ஆகுது நமக்கு 195 மாறுறாங்க. அடுத்தது 24,050, அப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஏறி இருக்கு 140. அடுத்தது 23,850 முடிஞ்சிருக்கிறாங்க. எல்டிபி காலோட எல்டிபி 0 ஆகும், புட்டோட எல்டிபி 7 ரூபா வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மார்க்கெட் 3:15லேருந்து 3:30க்குள்ள ஒரு ஸ்பீட் மொமெண்டம் நடக்கும்போது ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. அந்த க்ளோசிங் ப்ரைஸ் படி நமக்கு 5 ரூபா 40 காசு காலுக்கும் 11 ரூபா வந்து புட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏடி மீட்டிங் பாயிண்ட் நமக்கு 0 ஆகணும். அதோட பேஸ் பண்ணி தான். அப்போ இதுதான் நமக்கு தீட்டா வேல்யூ நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் தேதி 342 இருந்தது, 8ஆம் தேதி 215 மாறி இருக்காங்க. அடுத்து 9ஆம் தேதி 196 மாற்றிருக்காங்க, 10ஆம் தேதி 140, நமக்கு கடைசியில் 0 ஆயாச்சு. இதுதான் டிகே எப்படி நடந்திருக்காங்கிற கிராஃப். இங்கே நமக்கு ஏடிஎம் யாராக இருக்காங்கிறது இங்கே கொண்டு வரல, அந்த ப்ரீமியம் எப்படி 0 ஆயிருக்குங்கிறத மட்டும் தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பர்சன்டேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 100% இருக்குது. அதிலிருந்து அதாவது 340 ரூபாங்கிறது 100% எடுத்து அதிலிருந்து 62% நமக்கு டிகே இருக்குது. அடுத்தது 57, அடுத்து 41, இது 0. இந்த ப்ரீமியத்தோட எரோட்டான விஷயத்தை இங்கே காமிச்சிருக்காங்க. இந்த ப்ரீமியம் எப்படி கரையுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக நீங்கள் கால் பையர் கால் செல்லர், புட் பையர் புட் செல்லர் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும்.
அப்போ இதை தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் இதை வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எப்படி டிகே நடந்திருக்குன்ட்டு நோட் பண்ணி எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நம்ம வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஃப்ரீ வெபினார் வந்துட்டு நமக்கு டாப்பிக்காக வந்துட்டு ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்துகிறோம். இதில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கணும். அதில் வந்துட்டு உங்களுக்கு டேட்டாஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இணைஞ்சிக்கலாம். இது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்க்ரீன்ஷாட் பேஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டைமும் எப்படி டிகே ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் விருப்பப்பட்டால். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த டிகேங்கிறது எளிமையாக தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி ஃபுல் வீடியோஸ் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மோர் வீடியோஸ் அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ஒன்றான வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைல் அங்கே பகிரப்படும். நன்றி, வணக்கம்.